இது லாக்டவுன் டைம். நக்கீரன் ஆப்பை அன்லாக் பண்ற டைம். ஊரடங்கு சமயத்திலும் உண்மைகளை தெரிந்து கொள்ள டவுன்லோட் பண்ணுங்க நக்கீரன் ஆப். டேனி, என்னுடைய இதயம் உனக்குத்தான் அப்படின்னு சொல்லி ஒரு கவிதை எழுதி அதை பாட்டு வேற பாடி இசை வேற அமைச்சு முடிச்சிட்டான். இந்த இதயம் வந்து சேருகிறது. நாம என்ன இப்படி ஒரு மாற்றம் ஏற்பட்டது? எனக்கு யார் அந்த டோனர்? பாலியல் தொழில் செய்யக்கூடிய ஒரு பெண்ணோட இதயத்தை தூக்கி இவருக்கு வைத்தார்கள். இவளுக்கு டெய்லி ஒரு 5-6-10 ஆண்களோடு உடலுறவு கொள்ள வேண்டும் என்ற ஒரு உணர்வும் வேட்கையும் அதிகமாகிவிட்டது. அவ்வளவு நல்ல பொண்ணு, ரொம்ப சுத்தபத்தமாக இருக்கிற பொண்ணு, ஒரு ஆர்த்தோடாக்ஸ் பெண் மாதிரி ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் KFC திங்கிறது, ரொம்ப கோவப்படுது, பயங்கரமான கோவம்லாம் பண்ணுது. இவன் மாற்றின ஒன்றை இந்த ஆணுக்கு ஷாப்பிங் போகிறதுல இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. ரொம்ப சாஃப்ட் ஆகிட்டான், பொம்பளை மாதிரி. அவகிட்ட இருக்கிற எல்லா குணமும் இவகிட்ட வந்து விட்டது. ஜோதிடம் புரியாத புதிர் என்ற என்னுடைய புத்தகத்தை படித்துவிட்டு பம்பாயிலிருந்து, அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான், லலித் பிரசாத் என்ற ஒரு வாசகர் அதை படித்துவிட்டு மிகவும் மெய்மறந்து எனக்கு ஃபோன் பண்ணினார். நான் சென்னை வந்தால் உங்களை வந்து பார்க்கிறேன் என்று சொன்னார். அவர் ஜோதிடத்தை முறைப்படி படித்தவர். அவர் காசியிலிருந்து இங்கே வரைக்கும், தமிழ்நாடு வரைக்கும் எல்லா இடங்களிலும் சுற்றி நிறைய ஆய்வு செய்திருக்கிறார். அவர் என்னுடைய புத்தகத்தை ரொம்ப பாராட்டி பேசினார். அவர் என்னை வந்து பார்க்க வேண்டும் என்றார். வாருங்கள் என்று சொன்னேன். அவர் வந்து எனக்கு வரும்பொழுது ஒரு 1.5 கிலோ 2 கிலோ நெய் எடுத்து கொண்டு வந்தார். என்ன இவ்வளவு நெய் கொண்டு வருகிறீர்கள் என்று சொன்னேன். அவர் 200-300 மாடு மதுராந்தகத்து பக்கத்திலே பசுமாடுகள், நாட்டு மாடுகள் வைத்து வளர்ப்பதாக அவர் சொன்னார். அப்புறம் பிறகு அவரை பற்றி இன்னும் கேள்வி கேட்டேன். நான் தான் ஒரு ஆளை பார்த்தா விட மாட்டேன். கேட்டதுக்கு அவர் ஒரு 3000 அனாதை பிணங்களை அவர் எரித்திருக்கிறார். வயது ஒரு 40க்குள்ளே தான் இருக்கும். 3000 அனாதை பிணங்களை அவருடைய நண்பர்களாம் சேர்ந்து எரித்திருக்கிறார்கள். சமூக சேவை மிக அருமையாக செய்வார். அந்த அடிமாடுகளுக்கு போகிற மாடுகளெல்லாம் விலைக்கு வாங்கி கொண்டு வந்து அவர் அங்கே கட்டி வைத்திருக்கிறார். 200-300 மாடுகள் இருக்கும். அதே போல் அவருடைய ஸ்ரீதர் என்பவருடைய நண்பரும் சேர்ந்து அவர் ஒரு 6000-7000 அனாதை பிணங்களை அவர் அடக்கம் செய்திருக்கிறார், எடுத்திருக்கிறார். அவர்களுடைய ஒவ்வொரு பிணத்தினுடைய மத அடிப்படையில் அவர்கள் செய்திருக்கிறார்கள். இந்த நண்பரை கேட்டு நான் வியந்து விட்டேன். அப்புறம் நேரடியாக ஒரு நாள் நெய் வாங்கினோம் அல்லவா, அதனால் அவருடைய மதுராந்தகத்துக்கு பக்கத்திலே போய் அவருடைய அந்த மாடுகள் வளர்க்கின்ற அந்த இடத்தை போய் பார்த்து விட்டு வந்தேன். நன்றாக பசும்பால் ஒரு 2-3 லிட்டர் கொடுத்தார். அந்த நண்பர் என்னிடம் சில விஷயங்களை பகிர்ந்து கொண்டார். உதாரணமாக ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் அண்ட் செல்லுலார் மெமரிஸ் அப்படின்னு அந்த புத்தகத்தினுடைய தலைப்பு. கேரி ஷுவார்ட்ஸ் என்பவரும் பால் பியர்சல் என்ற இருவரும் சேர்ந்து ஒரு 300-400-500 கேசஸ் எடுத்து ஸ்டடி பண்ணியிருக்கிறார்கள். ஷுவார்ட்ஸ் என்பவர் 15 ஆண்டுகளாக ஸ்டடி பண்ணியிருக்கிறார். என்னென்ன என்று சொன்னால், நுரையீரல் லங்ஸ், அடுத்தது ஹார்ட் இதயம், அதுக்கு அடுத்தது ஈரல் கல்லீரல் இது லிவர், அதற்கு அடுத்தது கிட்னி சிறுநீரகம். இந்த 4 உறுப்புகளையும் பொருத்தமாக அதாவது மூளைச்சாவு அடைந்தவர்களும் இறக்கும் பொழுது நல்ல நிலையில் இருக்கக்கூடியவர்களையும் இந்த 4 உறுப்புகளும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவர்களுடைய பிளட் இதெல்லாம் செக் பண்ணி பொருத்தமான அந்த உறுப்புகளை பொருத்தமானவர்களுக்கு பொருத்தி பார்த்ததில் என்னென்ன ரியாக்ஷன்ஸ் ஏற்பட்டிருக்கிறது என்பதை அவர்கள் பற்றி ஒரு 300-400-500 ஸ்டடிஸ் அவர்கள் பண்ணியிருக்கிறார்கள். கேசஸை ஸ்டடி பண்ணியிருக்கிறார்கள். அது நமக்கு கேட்கும் பொழுது வியப்பாக இருக்கிறது. என்னமோ நம்மெல்லாம் கதை எழுதுவதற்கு ஆங்கில படத்தை பார்ப்பதும், ஏதாவது அடுத்த மொழி படங்களை, இந்தியாவில் உள்ள பிற மொழி படங்களை பார்த்து நாம் காப்பிரைட் வாங்குவதையெல்லாம் பார்க்கும் பொழுது எனக்கு ரொம்ப வியப்பாக இருக்கிறது. இந்த கதைகளே எடுத்தாலே ஏறக்குறைய 300-400 சினிமாக்கள் எடுக்கலாம். அந்த அளவிற்கு அந்த கேசஸ் இருக்கிறது. அதில் எனக்கு ஒரு 25 கேஸுகளை எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிட்டார். இன்னும் சில கேஸுகளை வாயால் சொன்னார். சில கேஸுகளை ஆடியோவில் எனக்கு அந்த ஷுவார்ட்ஸ் என்பவர் பேட்டி கொடுத்ததை அவர் என்னிடம் சொன்னார். அந்த 2 பேரும் சேர்ந்து என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், நம் உடம்பில் உள்ள கோடான கோடி செல்ஸ், ஒவ்வொரு செல்லும் ஒரு பிரெயினே. என்னுடைய ராஜேஷ் என்று சேர்த்துக்கொண்டால் என் உடம்பில் உள்ள மூளை மட்டும் அல்ல, மூளையில் மட்டும் என்னுடைய பதிவுகள் அல்ல, அதில் மட்டும் பதிவுகள் இருப்பதில்லை. என்னுடைய உடம்பில் உள்ள ஒவ்வொரு செல்லிலும் ராஜேஷ் என்பவனும் என்னுடைய பரம்பரையும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை அவர் கண்டுபிடித்து சொன்னார். எவ்ரி செல் இஸ் எ பிரெயின் என்று சொன்னார்.
செல்லுலார் மெமரிஸ் என்று சொல்லுகிறார்கள் அதை பற்றி. இதுதான் மிக மிக வியப்பான ஒன்று. இதை இன்றைக்கு அதாவது இது உண்மை என்று தெரிந்துவிட்டால் நிறைய பேர்கள் அந்த டோனர் யார் கொடுக்கிறார்களோ அவருடைய ஹிஸ்ட்ரி வேண்டும் என்று பார்த்து தான் ஒரு ஆப்ரேஷன் செய்ய வேண்டியது வரும். அதை நான் ஒரு 4-5 கேஸுகள், அதாவது அவர் சொன்ன எல்லா கேஸுகளையும் நான் வரிசையாக உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு 18 வயது பையன், இது ஒரு அருமையான காதல் படத்துக்கு ஒரு பெரிய கதை. இது 18 வயது பையன் இந்த மோட்டர் சைக்கிள் ஓட்டுறதுல பெரிய ஆள், இன்ட்ரெஸ்ட். நம்ம நடிகர் அஜித் சார் மாதிரி அது மாதிரி மோட்டர் சைக்கிள் ஓட்டும்பொழுது அவன் ஆக்சிடெண்ட் ஆகி இறந்து போகிறான். அவன் இறப்பதற்கு கொஞ்ச நாளைக்கு முன்னால் அவனுடைய குணம் என்னென்னா மியூசிக் வாசிப்பான், பல இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் எடுத்து வாசிப்பான், கவிதை எழுதுவான், அவன் இந்த ஆல்பம் தயாரிக்கிறது இந்த மாதிரியெல்லாம் செய்வான். அவன் என்ன பண்ணுறான், இறக்கிறதுக்கு முன்னால் இது பெரிய மனுஷனில் கூட இது வரும், முன்னறிவிப்பு, அவனுடைய ஃபீலிங்கில் எதிர்காலத்தில் தன்னுடைய இதயம் யாருக்கு போக போகிறது என்று அவனுடைய உள்ளுணர்வு சொல்லிச்சுன்னு நான் நினைக்கிறேன். என்ன என்றால், டேனி, என்னுடைய இதயம் உனக்குத்தான் என்னுடைய இதயம் அப்படின்னு சொல்லி ஒரு கவிதை எழுதி அதை பாட்டு வேறு பாடி இசை வேறு அமைச்சு முடிச்சிட்டான். அதுக்கப்புறம் அவன் ஆக்சிடெண்ட் ஆகி இறக்குறான். அவனால் தற்கொலையெல்லாம் பண்ணிக்கல, சாதாரண ஆக்சிடெண்ட்டு. அவன் ஏதோ ஒன்று ஃபீல் பண்ணியிருக்கிறான். இவனுடைய இதயத்தை எடுத்து ஒரு பொண்ணுக்கு வைக்கிறார்கள். இவன் இப்படிப்பட்டவன் என்று அந்த பெண்ணுக்கு தெரியாது. பெண்ணுக்கு வைக்கிறார்கள். அந்த பெண் எப்படிப்பட்ட கேரக்டர்னால் அரகண்ட் லேடி, ரொம்ப கோவப்படுவா, சண்டை போடுவா, மென்மையான இதயம் அவளுக்கு கிடையாது. இப்படியெல்லாம் இருக்கிற அந்த பொண்ணுக்கு இந்த இதயம் வந்து சேர்கிறது. சேர்ந்த பிறகு இவளுடைய பேர் என்னன்னா டேனி. அதுதான் ஆச்சரியம். இவளுடைய இதுக்குள்ளே வந்து இப்படி ஒரு சாஃப்ட் கேரக்டர் வர ஆரம்பிச்சிருச்சு. எல்லாரையும் திட்டாமல் இருக்கிறா, ரொம்ப அமைதியாக இருக்கிறா, அப்படியெல்லாம் ரொம்ப இது பண்ண ஆரம்பிக்கிறா. அப்போ இவளுக்கு நாம் என்ன இப்படி ஒரு மாற்றம் ஏற்பட்டது என்று சொல்லி அவங்க கேஸ் ஸ்டடி பண்ணுறதுக்காக, எனக்கு யார் அந்த டோனர், எனக்கு இதயம் கொடுத்த அந்த ஆள் யார், ஆம்பளையா பொம்பளையாங்கிற மாதிரி கேட்குறாங்க. கேட்டவன்னு சொல்கிறான், இந்த மாதிரி ஒரு யங் பாய் ஆட்டோமொபைல் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டான், அவன் இந்த மாதிரி இது பண்ணியிருக்கான், மியூசிக்கெல்லாம் போடுவான், நல்ல பாட்டெல்லாம் எழுதுவான்னு சொல்லி அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி ஒரு பாட்டு எழுதியிருக்கிறான் அவன், டேனி மை ஹார்ட் இஸ் யுவர்ஸ்ன்னு சொல்லி எழுதியிருக்கிறான் அப்படின்னு சொல்லி அவர் கொண்டு வந்து கொடுக்குறார். அப்படி கொடுக்கும்போது இவளுக்கு என்ன ஆச்சரியம் என்றால், என்னுடைய பேர் டேனி என்பது அவனுக்கு அப்படி தெரியும், இறப்பதற்கு 1 மாதத்துக்கு முன்பாக. ஆச்சரியமாக இருக்கிறதே, அவன் இதயத்தையே எனக்கு கொடுத்து விட்டானே. அப்போ போன ஜென்மத்திலோ என்னமோ இவன் பிறந்திருப்பான், நானும் ஒன்றும் காதலர்களாக இருந்திருப்போம், அதனால தான் அவன் எனக்கு அந்த இதயத்தை எனக்கு கொடுக்குறான் என்று சொல்லுவார். ஸோ அவர் ஃபீல் பண்ணியிருக்கிறாள். அதில் என்ன அப்படின்னு கேட்டால், அவர் இந்த இதயத்தில் தான் காதல் இருக்குது என்று உளவியல் அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். இதை பார்த்தா உடம்புல பூரா ஃபீல் பண்ணக்கூடிய அளவுக்கு தான் எல்லாருக்குமே இருக்குது. காதல் என்பது 4 விதத்தில் இருக்குது காதல். ஒன்று வந்து பார்வை காதல், கண்ணால் பார்க்குறது, சைட் அடிக்கிறது. 2வது காதல் வந்து உள்ள காதல், உள்ளத்திலே ஃபீல் பண்ணுறது. அது அந்த பெண்ணை பார்க்காம கூட வீட்டில் இருந்துக்கிட்டு கனவு கூட கண்டுக்கிட்டு இருக்கலாம், இல்லை அவன் கண்ணை மூடிக்கிட்டு கூட யோசிக்கலாம். எனவே அது உள்ள காதல். அதற்கு அடுத்தது உடல் காதல், தொடுவது, தொடு உணர்ச்சி, அவளோடு விளையாடுவது, இது பண்ணுவது, இல்லைன்னால் உடல் உறவை கொள்ளுவது, இதுக்கு பேர் உடல் காதல். 4வது காதல் ஆத்மார்த்தமான காதல். ஆத்மாவில் இருக்கக்கூடிய இந்த 4 ஸ்டேஜஸ். இந்த 4 காதலும் சமுதாய அமைப்பில், மனித சமூக அமைப்பினுடைய ஒப்புதலின்படி நடக்கக்கூடியது அப்படிங்கிறதா சிக்மண்ட் ஃப்ராய்ட் சொல்கிறார். இதனால தான் இங்கு நடக்கக்கூடிய காதல் சம்பந்தமான கொலைகள், இன்றைக்கு வரக்கூடிய படங்கள் எல்லாம் இது சம்பந்தம் தான். இந்த 4 காதலும் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் நடப்பதை சமூகம் தீர்மானிக்கிறது. அதுதான் முக்கியமான விஷயம். இந்த சமூக அமைப்பு தீர்மானிக்கிறது என்று சிக்மண்ட் ஃப்ராய்டு சொல்லுகிறார். இந்த மாதிரியான ஒரு இது வந்த உடனே அவன் என்ன நினைக்கிறான்னா, எங்கேயோ ஒரு காதல், இதயத்தை எனக்கு கொடுத்து விட்டான், இதயத்தை தொலைத்து விட்டான், இதயத்தை கொடுத்து விட்டான் என்று சொல்லி அவளுடைய மனசுக்குள்ள அவன் எனக்குள் வாழுகிறான். அவனை பார்த்ததே இல்லை. அதான் கம்யூனிகேஷன் கேப் இஸ் த ஒஸ்ட் ட்ராஜடி பை ஏசி பிராட்லி, ஷேக்ஸ்பியரின் ஒரு ஷேக்ஸ்பியரின் கிரிட்டிக். இது போல் அவளை பார்க்காதவே மானசீகமாக இவன் அவனை லவ் பண்ணுவதும், இவள் அந்த சாந்தமான குணத்தோடு வாழுகின்ற அளவிற்கு இவள் ஆரம்பித்து விட்டாள். இது ஒரு ஆச்சரியமான ஒரு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணதில் ஒரு அருமையான ஒரு காதல் கதை, பூர்வ ஜென்மம் சம்பந்தப்பட்ட ஒரு காதல் நிகழ்ச்சி, ஒரு இன்சிடெண்ட். கிளாரி சில்வியா
அப்படிங்கிற ஒரு நல்ல இளமையான ஒரு பெண், 20-25 வயசுக்குள்ள நல்ல டான்ஸர், கோரியோகிராஃபர், டான்ஸு மாஸ்டர்னு சொல்லுவாங்கள்ல, அவங்க இந்த நடனத்தை அமைத்து கொடுப்பவர்கள். அந்த மாதிரி ஒரு பெண்ணு, அதுக்கு ஒரு ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட்டு பண்ணியிருக்கிறாங்க. அது பண்ண உடனே என்ன ஆகுது அப்படின்னா, அந்த பொண்ணு வந்து ரொம்ப வீட்டிலேயே சாப்பிடும், ரொம்ப சுத்தமானது, ஹோட்டல்ஸு ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் போய் சாப்பிடாது. அந்த பொண்ணு இந்த இது கேஎஃப்சி நக்கட்ஸ் இதெல்லாம் சாப்பிடாது. அவ்வளவு நல்ல பொண்ணு, ரொம்ப சுத்தபத்தமாக இருக்கிற பொண்ணு, ஒரு ஆர்த்தோடாக்ஸ் பெண் மாதிரி. அது அமெரிக்காவில், இங்கே இல்லை. அந்த பெண்ணுக்கு இப்படி ஒரு ஆப்ரேஷன் செய்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ண பிறகு, அது பண்ணி கொஞ்ச நாளில் பார்த்தா எப்போ பார்த்தாலும் கேஎஃப்சி திங்கிறது, எப்போ பார்த்தாலும் வந்து நக்கட்ஸ் சாப்பிட்றது ஆசை வந்துருச்சு. இதுக்கு ரொம்ப கோவப்படுது, பயங்கரமான கோவம்லாம் படுது. அப்புறம் இதுக்கு பிரைட் கலர்ஸே பிடிக்காது. கலர்ஸில் 2-3 கலர்ஸ் இருக்குது. பிரைட் கலர்ஸ் இருக்குது, ரொம்ப சாஃப்டெல்லாம் இருக்குது. அப்புறம் செகண்ட் ஷேடு என்று சொல்லுவார்கள். ஒரு சிகப்பு என்றால் சிகப்பில் அப்படியே ரொம்ப மைல்டாக செகண்ட் ஷேடு. சில பேர் பளபளன்னு போடுவாங்க, இது ரொம்ப மைல்டாக போடுவாங்க. இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. இந்த பொண்ணுக்கு பிரைட் கலர்ஸ்லாம் பிடிக்காது. ரொம்ப இங்கிலீஷ் கலர்னு சொல்கிற மாதிரி ஒரு சாஃப்ட்டு செகண்ட் ஷேடு, இந்த கலர்கள் இதற்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இதுக்கு என்னன்னு, அந்த ஆப்ரேஷன் பண்ண பிறகு பிரைட் கலர்ஸ் பிடிக்குது, கோவப்படுது, ஊர் சுற்றணும்னு நினைக்குது. இதெல்லாம் அதுக்கு ஒன்றுமே புரியல. என்ன இந்த நம்ம உடம்புல இப்படி ஒரு மாற்றம்? இது இந்த ஆப்ரேஷன் பண்ண பிறகு தான், இந்த டிரான்ஸ்பிளான்ட் பண்ண பிறகு தான் தன் உடலில் உள்ள மாற்றத்தை அது புரிந்திருக்கிறது இந்த பெண். இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்முடைய மூளையில் ஏற்படுகின்ற மாற்றமும் உடலில் ஏற்படுகின்ற மாற்றமும் வெயிட் கூடுகிறது, இதெல்லாம் யாராவது சொல்லி தான் நமக்கு தெரியும். செல்ஃப் கிரிட்டிசிசம், அதாவது உள்ளே நாமளே நம்முடைய உடலில் நடக்கின்ற மாற்றங்களை அறிகிறது என்பது பெரிய அறிவு. இதில் என்ன ஆச்சரியம் என்று சொன்னால், நம்ம உடம்பில் அந்த இருதயத்தை மட்டும் மாற்றியிருக்கிறார்கள், லங்ஸை மட்டும் மாற்றியிருக்கிறார்கள், இல்லை லிவரை மட்டும் மாற்றியிருக்கார்கள். இந்த உறுப்பு எப்படி இந்த பழைய பொண்ணோடைய முற்றிலும் கேரக்டரையும் சாப்பாடையும் அதோடைய குணத்தையும் எல்லாத்தையுமே எப்படி இந்த உறுப்பு தீர்மானிக்குது என்பது எனக்கு விளங்கவில்லை. அந்த கேசஸை பற்றி அவர் எழுதியிருக்கிறார். 15 வருடம் ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறார். இதையெல்லாம் ஏன் இவ்வளவு மறைக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த ஆர்கன் ட்ரேடு, இந்த உறுப்புகள் வியாபாரம் என்பது பெருசு. ஆனால் இதை மாற்றி வைப்பதற்கு அவ்வளவு ரூல்ஸ் இருக்கிறது அவரது. இது எப்படி இது நடைபெறுகிறது என்பது வியப்பாக இருக்கிறது என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இதுதான் உண்மை. ஒரு உறுப்பு எப்படி இந்த வாழ்ந்த ஒரு பெண்ணுடைய 20 வருட குணத்தையும் மாற்றி விடுகிறது என்பது இந்த மருத்துவத்தில் புரியாத புதிராக இருக்கிறது. மூன்றாவது கேஸ் என்னன்னா, 24 வயது பெண். அந்த பெண் கார் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போகிறாள். அவளுடைய ஹார்ட் இருக்கு, ஆனால் அவள் ஓரின சேர்க்கைக்கு ஆசைப்பட்டவள். லெஸ்பியானிசம் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். பெண்ணுக்கு பெண்ணை காதலிப்பது, உடலுறவு கொள்வது, அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் உள்ள பொண்ணு. அவள் 25 வயது உள்ள ஆணுக்கு இந்த ஹார்ட்டை தூக்கி வைக்கிறாங்க. அவள் யாருன்னா பெயிண்டர். இந்த 24 வயசு பெண்ணு நல்ல பெயிண்டர், ஷாப்பிங்கெல்லாம் அதிகமாக போவா. இவன் மாற்றின ஒன்றை இந்த ஆணுக்கு ஷாப்பிங் போகிறதுல இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. ரொம்ப சாஃப்டாகிட்டான், பொம்பளை மாதிரி, அடிக்கடி பெயிண்ட் பண்ணுவது. அவகிட்ட இருக்கிற எல்லா குணமும் இவர்கிட்ட வந்து விட்டது. இவர்கிட்ட இவனிடம் ஒரு மாற்றம், அந்த பெண்ணினுடைய குணம் இவனுக்குள்ளே ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. ஆனால் அந்த ஓரினை சேர்க்கை குணம் மட்டும் இவனுக்கு வரவில்லை. ஏனென்று கேட்டால், அவள் பெண்ணுக்கு பெண் தானே விரும்பினாள். இப்போ ஆணுக்குள் வந்து விட்டதல்லவா, ஆணுக்கு வந்தாலும் அவள் பெண்ணைத்தானே விரும்ப வேண்டும். எனவே இவனுக்குள்ள அது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தவில்லை. அதுவே அவள் ஆணாக இருந்திருந்தால், அந்த பெண் ஆணாக இருந்திருந்தால், ஓரினச் சேர்க்கை என்றால் ஆண் என்றால் இவனுக்கு அந்த ஓரினச் சேர்க்கை குணம் வந்திருக்கும். அவள் பெண் என்பதால், ஓரினச் சேர்க்கை என்பதால் இவனுக்கு மற்ற பெண் மேலே தான் காதல் வர வேண்டும். இந்த மாதிரியான ஒரு மாற்றங்கள் இந்த ஆணுக்கு ரொம்ப அமைதியாகிட்டான். எப்போ பார்த்தாலும் ஷாப்பிங் போகிறது, மியூசியம் போய் பெயிண்டிங்களை பார்ப்பது, பெயிண்டிங் வரைவது, இந்த மாதிரியான ஷாப்பிங் அடிக்கடி போகிறது, பைகள் எடுத்துக்கிறது, இந்த மாதிரியா பெண்கள் செய்ய வேண்டிய மாதிரி பைகளெல்லாம் எடுத்துக்கிறது. இது ஒரு பெரிய மாற்றம் அந்த 25 வயது பையனுக்கு ஏற்பட்டிருக்கிறது. நான்காவது கேஸ் 17 வயது ஆண். அவர் வயலின் வாசிக்கிற பையன். அவன் அந்த வயலினெல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு ரோட்டை கிராஸ் பண்ணும்போது யாருமே திட்டமிட்டு அவனை கொல்லவில்லை. எங்கேயோ யாரையோ சுடும் பொழுது அவன் மேல் புல்லட் அந்த இடத்துல பட்டு அவன் இறந்து விட்டான். ஸ்பாட்லேயே இறந்து போயிடான். அவனுடைய இதயத்தை தூக்கி
47 வயது வெள்ளைக்காரன் அவனுக்கு வைக்கிறாங்க. வச்ச பிறகு அவனுடைய என்ன மாற்றம் ஏற்படுகிறது என்று சொன்னால், ரேப் மியூசிக்கு, கிளாசிக்கல் மியூசிக்கு இதெல்லாம் அவன் தன்னால் கேட்க ஆரம்பித்து விட்டான். அதை அவனும் இசைகளை இசைக்க ஆரம்பித்து விட்டான். அது மட்டுமல்ல, அதிகமாக கருப்பர்களோடு பழக ஆரம்பித்து விட்டான். ஏன்னா ஒயிட் பீப்புள் அதிகமாக நீக்ரோஸோட அவ்வளவா பழக மாட்டார்கள். அந்த ஒயிட் பீப்புள்லேயே ஒரு மனிதநேயம் உள்ளவர்கள், எல்லாவற்றையும் சமமாக பார்க்கின்றவர்கள் தான் பிளாக் பீப்புளோட தொடர்பு வைப்பார்கள். இல்லை என்றால் பிளாக் பீப்புளால் இவர்களுக்கு ஏதாவது நன்மை வேண்டும் என்றால் தான் பிளாக்ஸோடு உறவு வைத்துக் கொள்வார்கள் ஒயிட் பீப்புள். ஆனால் இவன் இந்த 17 வயது நீக்ரோவுடைய ஹார்ட்டை வாங்கி வைத்ததால் அதிகமாக இவர் கருப்பர்களோடு பழக ஆரம்பித்து விட்டார். ரேப் மியூசிக் கேட்க ஆரம்பித்து விட்டால், அதில் கிளாசிக்கலாக மியூசிக்கெல்லாம் கேட்க ஆரம்பித்து விட்டார். இப்படி ஒரு மாற்றம் அவருக்குள் மிகப்பெரிய அளவில் வந்திருக்கு. ஒருவேளை இவருக்கு இந்த ரைட் சைடு ஆஃப் த பிரெயின் தான் அதிகமாக டாமினேட் பண்ணுது போல இருக்குது. இது எதுக்கு என்று தெரியவில்லை. ஒருவேளை இந்த ஒயிட் பீப்புளுக்கு, இந்த ஒயிட் மேனுக்கு இந்த மாதிரியெல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்ட் ஏற்கனவே ஏதாவது கொஞ்சம் நெஞ்ச இருந்து இது ட்ரிகர் பண்ணி விட்டுதான் என்ன என்று தெரியவில்லை. 5வது கேஸ், 19 வயது பெண், சைவம், நிறைய காதலர்கள், அவளுக்கு நிறைய காதலர்கள் போல இருக்கு. அவள் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போகிறான். அவளுடைய இதயத்தை தூக்கி 29 வயது பெண்ணுக்கு வைக்கிறாங்க. இந்த பெண் என்ன என்றால், இவன் ஓரின சேர்க்க உடையவள். இவன் இந்த பெண்ணு ஆனால் மெக்டொனால்ட்ஸ் எல்லாம் சாப்பிடக்கூடிய ஒரு பெண். அந்த இதயத்தை தூக்கி வைத்த பிறகு இவளுக்கு அந்த ஓரின சேர்க்கை உணர்வு இல்லை. அந்த டோனர், அந்த இதயம் கொடுத்தவளுக்கு இருக்க அந்த சைவ குணம் இவளுக்கு வந்து விட்டது. இந்த ஓரின சேர்க்கை போயிடுச்சு, சைவம் வந்துருச்சு, நான்வெஜ் சாப்பிடாம விட்டுட்டா. ஆனால் அதிகமாக காதலர்களை எண்ணிக்கையில் கூட்ட ஆரம்பித்து விட்டாள். ஏற்கனவே கடன் வாங்கின அந்த இதயத்தை கடன் வாங்கின அந்த பெண்ணை போல் அதிகமாக இவள் காதலர்களை பின்தொடர ஆரம்பித்து விட்டாள். இவன் நம்பர் 1 காதலன், நம்பர் 2 காதலன் என்று தொடர ஆரம்பித்து விட்டாள். இது ஒரு வியப்பான ஒரு விஷயம், ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. அங்கே உள்ள ப்ளஸ் வந்து விட்டால் பரவாயில்ல, அங்கே இருக்கிற மைனஸும் வந்துடுது, இங்கே இருக்கிற மைனஸு போகுது, இங்கே இருக்கிற ப்ளஸ்ஸும் போயிடுது. சில நேரத்தில் ரொம்ப ஆச்சரியமான ஒரு அந்த உறுப்புகளை மாற்றுவதால் ஒரு மனிதனுடைய குணம் எப்படி போகிறது என்று சொல்லுவது ஆச்சரியமாக இருக்கிறது. அவள் எப்போ பார்த்தாலும் கோயிலுக்கு போகிறது, சர்ச்சுக்கு போகிறது, இந்த மாதிரியான கடவுள் பக்தியான குடும்பம். பாலியல் தொழில் செய்யக்கூடிய ஒரு பெண்ணுடைய இதயத்தை தூக்கி இவருக்கு வைத்தார்கள். வைத்த பிறகு என்ன ரியாக்ஷன் வருது என்று சொன்னால், இவளுக்கு டெய்லி ஒரு 5, 6, 10 ஆண்களோடு உடலுறவு கொள்ள வேண்டும் என்ற ஒரு உணர்வும் வேட்கையும் அதிகமாகிவிட்டது. கார் விபத்தில் ஒரு பெண் இறந்து போயிடுறா. அவளுடைய இதயத்தை தூக்கி ஒரு பெண்ணுக்கு வைக்கிறாங்க. எப்பொழுது பார்த்தாலும் கார் விபத்தில் சிக்குவதைப் போலவும் தூங்குறதுக்கே பயமாக இருக்கிறது என்ற ஃபோபியா வந்து விட்டது. அந்த கொலை செய்தவன் யார் என்று இதுவரையும் கண்டுபிடிக்கப்படலை. கேஸ் ஓப்பனாகவே இருக்கிறது. அந்த கர்ப்பளிக்கப்பட்ட அந்த இறந்து போன பெண்ணினுடைய இதயத்தை தூக்கி இந்த பெண்ணுக்கு வைக்கிறார்கள். யாரோ ஒருத்தனை இவளை ரேப் பண்ணுவதைப் போலவும் இவளை கத்தியால் குத்தி கொல்வதைப் போலவும் கனவு காண்கிறாள். எங்கும் எதிலும் 40% ஊழல், கரோனா, அரையுறை ஏற்பாட்டில் முழு ஊரடங்கு, உள்ளதும் போச்சு. நீட் தேர்வில் உள்ளொதுக்கீடு டிராமாவா? அதிகாரிகள் அலட்சியத்தால் விவசாயிகளின் ரத்தத்தை உறிஞ்சும் புரோக்கர்கள். மதுரையில் சமூக பரவலா? IAS IPS ஈகோ ஃபைட். இன்னும் பல எக்ஸ்க்ளூசிவ் செய்திகள் அடங்கிய நக்கீரன் இதழை Nakkheeran.in இலவசமாக படித்திருங்கள்.